ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அவ்வளோ கோடி ஊழல் வந்ததுன்னு சொல்லிட்டு இது கண்டுபிடிச்சது யாருன்னா அமலாக்கத்துறை. அமலாக்கத்துறைக்கு எப்படி தெரிய வருதுனாக்க, அப்போ அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய சிண்டிகேட்டில் மெம்பராக இருக்கிறது யார்? எக்மோரில் இருக்கிற எம்எல்ஏ வந்து திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு பலராமன். அவர் சிண்டிகேட்டில் அங்கே மெம்பராக இருக்கார். அவரை வச்சு இருக்கிறச்ச இவங்க தேர்வு ஆணையத்துக்கு அந்த அண்ணா யூனிவர்சிட்டியை அவங்க குரூப்பை தேர்ந்தெடுத்து அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க. அவங்க ஒப்படைக்கும் போது இந்த வினாத்தாட்களும் வெளியானதாக ஒரு தகவல் அந்த உள்ளாட்சித்துறை ஒரு கையில் இருக்கிறதுனால உடனே அதை ரெடி பண்ணி என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு சமிக்கை கொடுக்குறாங்க. என்ன சமிக்கைனாக்க, 10 ரூபா நோட்டு. நல்லா கவனிச்சுக்கோங்க, 10 ரூபா நோட்டு. உங்களெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கோம், உங்களெல்லாம் 10 ரூபா நோட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த அனுப்புகிற பாருங்க. அந்த நம்பர் இருக்கிற 10 ரூபா நோட்டை எடுத்துகிட்டு ஒருத்தர் உங்கள் வீட்டுக்கு பார்ப்பார். பார்க்கும்போது உங்களுக்கு தொகை என்னங்கிறது வாட்ஸ்அப்பில் போடுவோம். அந்த தொகையை அவர் கையில் கொடுத்தீங்கன்னாக்க, கிட்டத்தட்ட என்ன பண்ணியிருக்காங்க, 2500 பேரில் ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் போகிறாங்க. அதில் முக்கியமான ஒரு சமாதானம் என்னக்கா, பணியில் இருக்கிற ஒரு பெரிய லெவலில் இருக்க ஒரு பொறியியல் அதிகாரி, அவருடைய பெண்ணுக்கும் எக்ஸாம் எழுதின மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணி அவங்களது வாய்மொழிக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு காலம் கடந்த பிறகு பணி அளிக்கப்படுகிறதா அது தகவல் கண்டுபிடிக்கிறாங்க. கள்ளத்தலைமை, அதாவது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததான ஒரு எஃப்ஐஆர் முகாந்திரம் வந்தால் தான் அந்த கள்ளப்பணமானது வேற்று இடங்களுக்கு எப்படி திருப்பி விடப்பட்டதுங்கிறத நிர்ணயிக்க முடியும். அந்த இடத்துல தான் அமலாக்கத்துறை வரும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த வழக்கறிஞர் நளினி ஸ்ரீ அவர்கள். மேம் வணக்கம். மேம் வணக்கம். மேம், KNR இந்த உள்ளாட்சி துறையில ஊழல் பண்ணியதாக சொல்லி 1000 கோடிக்கு மேல கிட்டத்தட்ட இடியுமே அவங்கள நெருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு மேம். அது என்ன மேம் நடந்தது? வணக்கம், உங்களுக்கு உங்கள் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இது செகண்ட் ரவுண்டுன்னு சொல்லலாம். KNR 2.0. ஏன்னா முதல் ரவுண்ட்லேயே ஒரு லெட்டர் கடிதம் எழுதிச்சு இடி. யாருக்கு? டிஜிபிக்கு. அப்போ சொன்னது அந்த வேலை வாய்ப்பு கொடுக்கறது, இன்ஜினியர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், கீழ்த்தலையில் இருக்கிற கீழமையில் இருக்கிற அந்த பொறியாளர்கள் லெவலு, அந்த பணியாளர்கள் லெவலு, அதுக்கு ஒரு ரேட்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்க மேலே அந்த தேர்வு எழுதுறதுக்கான அண்ணா யூனிவர்சிட்டியை என்கேஜ் பண்ணது, அங்கே நடந்த அமக்களும், இப்படியாக ஒவ்வொரு ஸ்லாபாக கணக்கு வச்சு ஒவ்வொருத்துக்கு ஒரு பணி அமைப்பது, அதை எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறதுக்கு, பணி அமர்த்துவதற்கு ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு 888 ஃபேன்சி நம்பர் 38 அவ்வளோ கோடி ஊழல் வந்ததுன்னு சொல்லிட்டு இது கண்டுபிடிச்சது யாருன்னா அமலாக்கத்துறை. அமலாக்கத்துறைக்கு எப்படி தெரிய வருதுனாக்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நம்ம KNR அவர்களும் அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களும் ஒரு பேங்க்கில் லோன் எடுத்து அந்த லோனை அவங்க திருப்பி கொடுக்காதனால அது சம்பந்தமாக இந்த லோனில் எதுக்கு பயன்பட்டதுங்கிற ஒரு ரெய்டு ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி அவருடைய சகோதரர் கள்ளக்குறிச்சியிலையும் அவரது உதவியாளர்கள் இப்படி பல பேர் வீட்டில் ரெய்டு நடந்தது. ரெய்டு நடந்த போது சோதனை சில கணினிகள், லேப்டாப்பு, தரவுகள், வாட்ஸ்அப் மெசேஜஸ் இதெல்லாம் சீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க அமலாக்கத்துறை. அதை ஆய்வு செய்யறச்ச ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க போய் அடுத்த குற்றத்துக்கு மாட்டிக்கினாங்க இந்த குரூப்பு. அப்போ இங்கே கண்டுபிடிச்ச போது பலதரப்பட்ட தரவுகள்லாம் கிடைக்கவே இதை கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆதாரங்களோட கிட்டத்தட்ட 280 பேஜஸ் வச்சு இவ்வளவு பேர் ஊழல் நடந்திருக்கு, இதுக்கான எஃப்ஐஆர் பண்ணும். எவ்வளோ பேருங்க முதல்ல பாருங்கள். அது எப்படி நடந்துக்குனாக்கா அதனுடைய தொடர்ச்சி தான் இது. எப்படின்னாக்கா முதல்ல அந்த பணியாளர்கள் தேர்வுக்கு தேர்வு நடத்துறதுக்கோசரம் அந்த முறையில் அண்ணா யூனிவர்சிட்டியில் அதை ஒப்படைக்கிறாங்க. அப்போ அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய சிண்டிகேட்டில் மெம்பராக இருக்கிறது யார்? எக்மோரில் இருக்கிற எம்எல்ஏ திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு பலராமன். அவர் சிண்டிகேட்டில் அங்கே மெம்பராக இருக்கார். அவரை வச்சு இருக்கிறச்ச இவங்க தேர்வு ஆணையத்துக்கு அந்த அண்ணா யூனிவர்சிட்டியை அவங்க குரூப்பை தேர்ந்தெடுத்து அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க. அவங்க ஒப்படைக்கும் போது இந்த வினாத்தாட்களும் வெளியானதாக ஒரு தகவல் அது பெரும்பாலும் பேசப்படலை, அது அதிகமாக வெளியில் வர. அதை பயன்படுத்தி ஒரு 2 லட்சத்து சொச்சம் பேர் பரீட்சை எழுதுகிறாங்க. அந்த 2 லட்சத்தில் ஃபில்டர் பண்ணுறாங்க. ஃபில்டர் பண்ணதை அதுக்கப்புறமா வாய்மொழிக்கு விசாரணைக்கு கூப்பிடுறாங்க. வாய்மொழி தேர்வு நடக்குது, அதுலேயும் லிஸ்ட்டை பண்ணுறாங்க. இந்த வாய்மொழி தேர்வு அரைச்சதான் எல்லா அமக்களமும் ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பிக்குது? இவங்க லிஸ்ட்டில் யார் யார் என்னங்கிறத KNRோட தம்பியும்
அதுக்கப்புறம் உதவியாளர்களும் ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி இவங்களுக்கெல்லாம் கொடுக்கப்படணும் அப்படிங்கிறத ஓகே வாங்கி வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இவர் வந்து உள்ளாட்சித்துறையில் இருக்கார். அந்த உள்ளாட்சித்துறை இவர் கையில் இருக்கிறதுனால உடனே அதை ரெடி பண்ணி என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு சமிக்கை கொடுக்குறாங்க. என்ன சமிக்கைனாக்க, 10 ரூபா நோட்டு. நல்லா கவனிச்சுக்க, 10 ரூபா நோட்டு. உங்களெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கோம். உங்களெல்லாம் வந்து 10 ரூபா நோட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த அனுப்புகிற பாருங்க. அந்த நம்பர் இருக்கிற 10 ரூபா நோட்டை எடுத்துகிட்டு ஒருத்தர் உங்கள் வீட்டுக்கு வந்து பார்ப்பார். பார்க்கும்போது உங்களுக்கு தொகை என்னங்கிறது வாட்ஸ்அப்பில் போடுவோம். அந்த தொகையை வந்து அவர் கையில் கொடுத்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம்டு வந்து வேலை நிச்சயமாக உறுதியாக அளிக்கப்படும், பணி அளிக்கப்படும் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி வாய்மொழியாக ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டு லிஸ்ட்டை ரெடி பண்ணி அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணி வாட்ஸ்அப்பில் 10 ரூபா அனுப்புறது, அவர் போய் காட்டுறது, இந்த நம்பர் இந்த 10 ரூபா டேலி வச்சுன்னா உடனே அவர்கிட்ட பணம் கொடுக்குது. இப்படியாக கிட்டத்தட்ட என்ன பண்ணியிருக்காங்க, 2500 பேரில் ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் போகிறாங்க. அதில் முக்கியமான ஒரு சமாதானம் என்னக்கா, பணியில் இருக்கிற ஒரு பெரிய லெவலில் இருக்க ஒரு பொறியியல் அதிகாரி, அவருடைய பெண்ணுக்கும் எக்ஸாமே எழுதாத மாதிரி எக்ஸாம் எழுதின மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணி அவங்களது வாய்மொழிக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு காலம் கடந்தப்புறம் பணி அளிக்கப்படுகிறதா அது தகவல் கண்டுபிடிக்கிறாங்க. இப்படியாக இது கூட்டி கழிச்சா பாருங்க, 2 லட்சம் பேர் எழுதுறாங்க, 2500 பேர் எழுதுறாங்க. அதில் கிட்டத்தட்ட 110 பேருக்கு தான் வந்து 150 பேர்னு 150 பேருக்கு தான் வந்து இந்த மாதிரி ஒரு இதில் வந்து பணிகள் கொடுக்கப்படுது. ஒவ்வொரு பணிக்கும் எப்படி பார்த்தீங்கன்னா 30 லட்சம் 40 லட்சம் உதவி பணி பொறியாளராக இல்லை நிரந்தர பணி என்னென்னமோ ஒரு கேட்டகரி வச்சுருந்துருக்காங்க. கேட்டகரி வச்சு அவங்களே ஒரு அளவு வச்சு கொடுத்துட்றாங்க. இது பொறுப்பாக இருபுறமா ஆப்ரேஷன். ஒரு புறம் வந்து தம்பிக்கு வாங்குறாரு, இன்னொரு புறம் உதவியாளர். இவர் பேரில் கிட்டக்கே வராதபடி ஒரு பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ரெடி பண்ணார். ஒரு சாதாரண மனுஷன் அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் எக்கச்சக்கமாக பணம் வந்து டிரான்சாக்ட் ஆகி அது வெளி இடத்துக்கு போகுதுன்னா ஒரு சந்தேகத்தை உருவாக்கும். ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கும் சரி, வங்கி கணக்குலேருந்து எல்லா தரவுகளும் ஐடி டிபார்ட்மெண்ட் வருமான வரித்துறைக்கு போகுது. அங்கேருந்து அமலாக்கத்துறைக்கு அவங்க எடுக்கிறாங்க. ஏன்னா இவ்வளவு வருமானம் இல்லாமல் இது எங்கேயோ போகுது, இந்த படத்தை பாருங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போதான் நடைமுறையே வரும். அப்படி இருக்கும்போதுல இவங்க கையுங்களமா மாட்டவே இது வந்து விஷயத்தை கண்டுபிடிச்ச அமலாக்கத்துறை ஆச்சரியப்பட்டு என்னது ஒன்று பக்கம் போக இன்னொன்று வருதுன்னு சொல்லி உடனே ரெடி பண்ணி 888 கோடி 888 கோடிக்கான இது தரவை ரெடி பண்ணி ஒரு கடிதத்தின் மூலமா ஆதாரங்கள் 235 பேஜ் ஆதாரங்களோட டிஜிபி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க, எஃப்ஐஆர் போட சொல்லி. ஏன் இது போடுறாங்கன்னா முக்கியமாக நம்ம கவனத்தை கொள்ள வேண்டியது என்னக்க, அமலாக்கத்துறை நேரடியாக இந்த இதில் வந்து இறங்க முடியாது. ஏன்னா முதல்ல ஒரு எஃப்ஐஆர் வேணும். இவங்க வந்து கள்ளத்தனமாக, அதாவது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததான ஒரு எஃப்ஐஆர் முகாந்திரம் வந்தாதான் அந்த கள்ளப்பணமானது வேற்று இடங்களுக்கு எப்படி திருப்பி விடப்பட்டதுங்கிறத நிர்ணயிக்க முடியும். அந்த இடத்துல தான் அமலாக்கத்துறை வரும். ஏன்னா கணக்கில் காட்டாமல் பினாமியில் வெளியில் போகிறச்ச அது பிடிக்கும். அந்த மாதிரி தான் கணக்கு. அப்படி இருக்கும் பொழுது இவங்க வந்து என்ன பண்ணணும், முதல்ல இவங்க மாதிரி ஊழல் புரிந்து பணத்தை செஞ்சாங்கிறதுக்காக முகாந்திரத்தை உருவாக்கணும். அதுக்கு தான் வந்து டிஜிபி அவங்களுக்கு எழுதுறாங்க. அந்த ஆதாரங்களோட யார் யார் பேர், யார் யார் கொடுத்தாங்க, யார் யாருக்கு எப்படிலாம் பண்ணாங்க அப்படிங்கிற ஆதாரங்களோட பற்றி ஒரு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதமானது அவங்களே போலீஸ்லேயே இப்போ வந்து காவல்துறையே அதிருப்தியில் இருக்காங்க. என்னடா நம்மளை போட்டு தேவையில்லாமல் மாட்டி விடுறாங்க காவல்துறையை, அப்போ கையாளுற இருக்கிற அமைச்சராகட்டும் மற்ற அமைச்சரெல்லாம் ஏண்டான்னு சொல்லி ஒரு வெறுப்பிலேயே வெளியிலிட்டிருக்கலாம். இல்லை வேறு யாராவது வேறு வழியாக வந்திருக்கலாம். ஆனால் அமலாக்கத்துறை மறுத்தது, நாங்கள் வெளியில் கொடுக்கல அந்த காப்பியான்னு. எப்படியோ அந்த கடிதமானது லீக் ஆகிடுச்சு, வெளியில் வந்துடுச்சு, பொது வலைத்தளத்தில் வந்தது. வந்த உடனே தான் இது சூடு பிடிக்குது. சூடு பிடிக்கும்போது இவங்க சொல்லி எஃப்ஐஆர் போடலை. ஏன் போடலை? அதே சாதாரண ஆட்களாக இருந்தால் எதுக்கு எடுத்தாலும் ஒரு கூட்டம் கூடுறச்ச நீங்கள் வந்து பர்மிஷன் கொடுக்காத எப்படி கூட்டம் கூடுறீங்க சொல்லி அரெஸ்ட் பண்ணுறதுக்கு உடனே எஃப்ஐஆர் போடுறாங்க. இது இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தில் தமிழக பாஜக மாநில தலைவர் திரு மரியாதை திரு நயனா நாகேந்திரன், திரு மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா, இப்படி பரப்பட்டவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேலே உடனே வந்து பணிகளை தடுத்தாங்கிற மாதிரிலாம் வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இன்னொன்று ஹெச் ராஜா பேரில் இன்னொரு இதுவும் போடுறாங்க. அவர் பேர் மூத்த தலைவர் பேரில். அவர் அங்கேருந்து சிவகங்கையிலேருந்து தான் ஒரு படம் எடுத்துருக்காரு கந்தமலை, அதுக்கு டப்பிங்க்கு வழி போகிறாரு காரில். அப்போ வந்து திருப்பரங்குன்றம் 140 வரைக்கும் நீங்கள் ஏன் அங்கே போகிறீங்கன்னு சொல்லிட்டு அவரை தடுத்து நிறுத்தி காரை வழி நெடுஞ்சாலையில் நிறுத்துறாங்க. நிறுத்தின போது அவர் கேட்குற, என்ன எதுக்கு நிறுத்துறீங்கன்னு. இல்லை நீங்கள் அங்கே போய், நான் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கு இன்றைக்கி ரெக்கார்டிங் இருக்குன்னு காட்டுறாரு. அந்த ஆதாரத்தை காட்டியும் அவர் ஒரு கட்டத்தில் கேட்குறாரு, என்னை கடத்தை பார்க்குறீங்களான்னு. இவங்க செஞ்சுட்டு அப்புறம் 144 இல்லைன்னு சொல்லி விடுறாங்க. இவங்களாம் செஞ்சதுக்கு வந்து அவர் வந்து காவல்துறை தன் பணியை செய்ய தடுத்ததாக அவர் மேலே ஒரு வழக்கு பதிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் உடனே எஃப்ஐஆர் விழுது. ஆனால் இதுக்கு எஃப்ஐஆர் உழலைன்னா என்ன பண்ணுறாங்க, முதல் தகவல் அறிக்கையை ரெடி பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா அமலாக்கத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடுகிறது.
நாடி நாங்கள் கொடுத்த கடிதத்தில் இன்னும் அவங்க வேலையில் நடக்கலை, இது வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டாகணும்னு கேட்குது. அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது அதுக்கு மேலே வந்து இவங்க தடயங்களை எடுத்தது வந்து ஆராய்ச்சி பண்ணதில் இப்போ பார்த்தீங்கன்னாக்க 888 1050 கோடின்னு நினைக்கிறேன். 1050 கோடிக்கு அடுத்த மேலே 2வது ரவுண்டு கண்டுபிடிக்கிறாங்க. இப்படியாக தோண்ட வந்திருக்கு. இந்த 1050 கோடியும் வந்து இந்த ஊழல் சம்பந்தமானப்பட்டது தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சொல்கிறோம், இன்னைக்கு சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம இவர் வந்து கேஎன்ஆர் கூட உங்கள்கிட்ட கூட ஒரு தடவை பேசியிருக்கோம். திடீர் போயிட்டு திருப்பதியில் வந்து அன்னதானம் செய்கிறாரு. அன்னதானம் செஞ்சுட்டு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அன்னதானம் செய்கிறார். இங்கே அறநிலையத்துறை இருக்கு, இங்கே பல கோயில்கள் இருக்கு, திருப்பணிகள்லாம் சில கோயிலில் விளக்கேற்றுறது கூட ஏற்ற முடியாத ஒரு நிலை இருக்கு. நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன். தென்னாங்கூர்னு சொல்லிட்டு இங்கே மாயவரத்துலேருந்து திருக்கடையூர் போகிற வழியில் இருக்கு அந்த கோயில்கள்லாம். உள்ள வயல்வெளி உள்ள இருக்கு. அந்த கோயிலுக்கு ஒரு கதவு இல்லை, ஒரு வெண்ணெய் ஏற்றுறது கூட இங்கே வழி இல்லாத இருக்கிற இடத்துலலாம் அந்த மாதிரி கோயில்கள் இருக்கச்ச இவர் இங்கேருந்து போய் கடவுளை நம்ம நிந்திக்கல, எல்லா கடவுளும் ஒன்று தான். இங்கே கொண்டு போய் இங்கே திருப்பதியில் போயிட்டு அவர் வந்து அன்னதானம் செய்கிறாரு. முதல்ல அன்னதானம் செய்கிறார், அப்புறம் வரிசையை செய்கிறாரு. அது எப்படி கணக்குனாக்க இன்கம் டேக்ஸ் ஆக்டில் வந்து வருமான வரித்துறை சட்டத்தில் ஒரு சேரிட்டி, அதாவது தர்மம் செய்தால் அதுக்கு வந்து ஒரு கன்செஷன் ரிபேட் உண்டு, ஒரு சலுகை உண்டு. அதை பயன்படுத்துகிறார். அது எதுக்கு? இந்த கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றும் போது எங்கிட்ட இருந்து செலவு செஞ்சுன்னு சொல்லி கொண்டு வந்து உள்ளே கொண்டு வரலான்னு. இதுலேயும் வந்து விஞ்ஞான ஊழலை கையாளுகிறது திமுக. இதை ஒரு நாள் செய்கிறாரு, அடுத்த நாள் ஏன் அது கவசம் அடுத்த நாள் இன்னொருத்தர் பேரை செய்கிறது. இன்னொருத்தர் பேர் செய்யறது அந்த இடத்துல ஒரு முக்கியஸ்தராக ஒரு விருந்தினராக வருவார். இப்படியாக தான் சம்பாதித்த பணத்திற்கு, கள்ளத்தனமாக சம்பாதித்த பணத்திற்கு புண்ணியம் தேடுவதிலும் வருமானத்துறையை ஏமாற்றுவதற்காகவும் வேற விதத்தை விஞ்ஞான மொழியாக கையாளுறாரு. அது ஒரு பழக்கம் நடந்துட்டு இருந்த போது இப்போ அடுத்த இவங்க மேலே தோண்டி விசாரணையை தோன்ற அமலாக்கத்துறை இவ பார்த்தீங்கன்னா 1050 ரூபா வருது. சரி, 1050 கோடிக்கு இவர் வந்து ஊழல் இருக்குன்னா இது நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்காலத்தில் செந்தில் பாலாஜி அவர்களை விசாரணைக்கு மறுத்த பொழுது அவர் வீட்டில் கொண்டு போய் விசாரித்த போது அவர் செய்த அமக்களங்கள் ஒத்துழைப்பு கொடுக்காதனால கைது செய்த பொழுது அவர் தனக்கு உடனே உடம்பு சரியில்லைங்கிற நாடகத்தை அரங்கேற்றிய போது அவரை அழைத்து கொண்டு மருத்துவமனையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நடுராத்திரியில் கூட முதலமைச்சர், இணை முதலமைச்சர், அவரது நண்பர்கள், அமைச்சர்கள் கூட வரிசையாக வந்து பார்க்குறாங்க. அங்க உடனே ஒரு வீடியோ வெளியிட்டார். யாரு? தொட்டுப்பார் தொலைச்சுப்பார் சொல்லி முதலமைச்சர் வெளியிட்டார். ரைட்டா? அந்த முக்கியத்துவம் இப்போ கேஎன்ஆருக்கு ஒரு சிக்கலை மாட்டிருக்காரு. ஆனா இன்னைக்கு எந்த வீடியோ மறுப்போ வரல. அப்படி என்றால் தலைமை ஒற்றுக்கொள்கிறது என்றுதான் அர்த்தம். ஏன் மறுப்பு தெரிவிச்சு போடல? இதெல்லாம் இல்லைங்க. அதுவும் தாண்டி ஒண்ணு, யார் வந்து லெட்டர் கொடுத்தாலும் ஒரு தகவல் பெறப்பட்டதே ஆனால் அதை விசாரணை செய்து அதுக்கு எடுத்தோடனே நாங்கள் வந்து எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லலாங்க. விசாரணை நடத்துங்க, ஆதாரங்களை கொடுத்துருக்கோம். அப்போ விசாரணை நடத்தி ஏன் வந்து காவல்துறை வந்து எஃப்ஐஆர் போட மறுக்குது? ஏன்னாக்க உள்ள சமாச்சாரம் அங்கே தான் இருக்கு. காவல்துறையை கையாளுவது தமிழகத்தின் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். அப்படி கையாளும் போது இதுல வர சிக்கல் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க விசாரணை நடத்தலையோ, காவல்துறை அமைதி காக்குதோ. ஒரு காவல்துறை தமிழகத்தின் இராணுவமாக பயன்பட வேண்டும், மக்களுடைய நலனை பாதுகாக்க வேண்டும். பொருளாதார குற்றங்கள் யாராவது சொன்னாங்கனாக்க இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகவின் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய வழக்க கூட ஒரு வழக்கறிஞர் தான் ஒரு கடிதம் கொடுக்குறாரு. இந்த மாதிரி எல்லாம் லிஸ்டோட இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞர் கொடுத்ததுல கடிதத்தை வச்சுதான் உடனே திமுக வந்து அப்ப வந்து அந்த வழக்கை மாற்றி சொத்து குவிப்பு வழக்கா வந்து சுப்பிரமணிய சாமி பாஜக மொத்தத்தில் அவருக்கு கொடுக்கவே அப்புறம் கோர்ட்ல போய் பர்மிஷன் வாங்கி அவங்க வழக்கை மாத்திட்டாங்க. ஸோ அந்த கடிதத்துக்கு ஒரு வழக்கறிஞர் கொடுத்த கடிதத்துக்கு உடனே எஃப்ஐஆரை போட்டு அந்த மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பெண் கூட பார்க்காம அவரை வந்து வேன்ல எல்லாம் ஏற்றி அவர் வீட்டிலலாம் ரெய்டு நடத்தி எல்லாம் செஞ்ச இந்த திமுக இன்னைக்கே நேரு விஷயத்துல அமைதி காக்குறாங்க. அது எப்படி அமைதி காப்பாங்க? அப்ப வந்து சட்டம் ஒழுங்கு நீதி பரிபாலனங்கிறது எல்லாருக்கும் பொதுதானே. அப்ப எதிர்கட்சிக்கு ஒரு நிலைமை, தன் கட்சிக்கு ஒரு நிலைமையா? அதாவது தக்காளி ஆப்பிளா? இப்ப மேடத்துக்கு தக்காளி, இப்ப இவங்களுக்கு ஆப்பிளா? அதே மாதிரி இப்ப சமீப காலங்களில் பார்த்தா கூட இப்ப அமைதியா இருக்காங்க. என்னன்னு தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எஸ்பி முன்னாள் அமைச்சராக இருந்த அதிமுக அமைச்சர் அவர் எஸ்பி வேலுமணி அவர் நெடுஞ்சாலை வழக்குன்னு சொல்லி அவங்களுடைய டிஏவிசி லஞ்ச ஒழிப்புத்துறையை விட்டு ரெய்டெல்லாம் நடத்தினாங்க. இல்ல இத கேஎன்ஆர் விவகாரத்தை மறைக்கிறதுக்கு அங்க ஒரு பிளானா மேம்? இல்ல அப்பெல்லாம் நடத்த தெரிஞ்சது. இதே திமுக முன்ன எதிர்கட்சியாக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாங்க, ஆளுநரை பார்த்து
ஒரு பெரிய பட்டியல், இவ்வளவு ஊழல்கள் செஞ்சிருக்காங்க திமுக அதிமுக அமைச்சர்கள் சொல்லி வழக்கு தொடரணும் பர்மிஷன் கொண்டு போய் கொடுத்தாரு ஒரு பட்டியா. இப்ப நான் கேட்கிறேன், உங்க அமைச்சர்கள் மேலேயே அமலாக்கத்துறை ஒரு லிஸ்ட கொடுக்குது ஊழல் புரிஞ்சிருக்காங்கன்னு. ஏன் இப்ப அதுக்கு நடவடிக்கை எடுக்கல? அப்ப எதிர்கட்சியா இருக்கணும் பழி சுமத்துவதற்கு இங்க இருந்து ஆளுநர் மாளிகையை பயன்படுத்தினீங்க. இப்ப நீங்க ஆட்சியில இருக்கும்போது உங்களுடைய ஊழல்களை வெளிக்கொண்டு வரச்ச யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுத்து மக்கள் உங்களை எதுக்கு தேர்ந்தெடுத்தாங்க? சுத்த ஆட்சி, பரிபூர்ண ஆட்சி, மக்களுக்கான தேவைகள், மக்களுக்கான நற்பணிகளை செய்யணும், மக்களுக்கான வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான பணி நியமனங்கள் எல்லாம் செய்வதற்கான அப்படி கொடுத்ததுலயே இந்த பணி நியமனத்தில் நீங்க கொள்ளையடிச்சாங்கன்னு ஒரு தகவல் வரும்போது ஏன் அமைதி காக்குது இப்ப இருக்கிற காவல்துறை? ஏன்னா இவர் இப்ப இருக்கிற காவல்துறை முதலமைச்சருடைய கைப்பாவக. இதை தான் இப்ப திருப்பரங்குன்ற நிகழ்வுல கூட, கரூர் நிகழ்வுல கூட காவல்துறை அமைதி காட்டுறதனுடைய விளைவு இப்ப அந்த அமைச்சர்களை கை வைக்காம அதிகாரிகள் சிக்கிறார்கள். இன்னைக்கு கூட மாண்புமிகு நீதியரசர் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அந்த தலைமை அலுவலர் தலைமைச் செயலாளரையும் டிஜிபியும் நேர கண்டெம்ட் அவதூறு வழக்குல அப்பியர் ஆக சொல்லி நோட்டீஸ் கொடுத்திருக்காரு 17ஆம் தேதிக்கு. அப்ப நீங்க யாரோ சொல்றாங்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு யாருக்கு சிக்கல் வருது? அந்த அதிகாரிகளுக்கு சிக்கல் வருது. இப்ப சிக்கல்ல மாட்டேங்க. இதே நிலைமைதான் இப்பொழுது ஒரு ரவுண்டில் 888 3.8 கோடி கணக்கில் காட்டியும் அடுத்து அதுல நடவடிக்கை எடுக்காதது இப்ப 2வது 1086 கோடிக்கான கணக்கை வச்சு திருப்பி இப்போது கடிதத்தை எழுதியிருக்காங்க டிஜிபிக்கு. இப்பயும் அமைதி காக்குறாங்க. அமைதி காக்கும் 2வது அவங்க சென்னை உயர்நீதிமன்றம் அணுகுவாங்க. அணுகரிச்ச என்ன பண்ண, அதாவது என்ன சொல்றாங்க பதிலு, பாதிக்கப்பட்டது அமலாக்கத்துறையா? அவங்க ஆர்வம் காட்டுறாங்க. மத்திய அரசு சொல்ல மாட்டாங்க, அவங்களோட வார்த்தையில குன்றிய அரசுமாங்க. குன்றிய அரசு எங்களை தாக்கணுங்கிறதுல கவனம் செலுத்துறாங்கன்னு. இதுல பாதிக்கப்பட்டது யார்? பணம் கொடுத்து அந்த வேலை நியமன பணிக்கோசரம் அணுகினவர்கள், தேர்வு எழுதினவர்கள், கிடைக்கப்பட வெற்றியடையாமல் தேர்வு கிடைக்காத பணியிடம் கிடைக்காதவர்கள் தானே பாதிக்கப்பட்டவர்கள். அவங்க யாரும் வரலையே. அப்படி அவங்க எப்படிங்க வருவாங்க? நீங்க தான் வீட்டுக்கு போய் ஆளை வச்சு மிரட்டுவீங்களே? இல்ல மிரட்டுவீங்க, உடனே அந்த ரெக்கார்டை மாத்துவீங்க. மேம் அந்த பணிக்கான ஆட்களை இவங்க பணம் வாங்கிட்டு போட்டிருப்பாங்களா மேம்? அவங்க எப்படி மேம் வருவாங்க? தேர்வு எழுதியதானே ஏமாந்து போவாங்க. தேர்வை எழுதியவர்கள் தானே ஏமாந்து போவாங்க. அதான் தேர்வு எழுதினவங்கல 2 லட்சம் பேரு 2500 குறைக்கிறாங்க லிஸ்ட. அதுல 150 பேருக்கு மட்டும் இந்த வழக்கு வருது. 2500 பேருக்கு வழங்கப்பட்டிருக்குது. அப்ப இந்த 2500 பேருக்கும் எந்த நெறிமுறையில மெரிட் லிஸ்ட்ல அவங்க தேர்ச்சி பெற்றாங்க, எதனால கொடுத்தீங்கிறதுக்கான கேள்விகள் குறித்து தேர்வு எழுதினவர்கள் வராத பொழுது உங்களுக்கு என்ன அக்கறைன்னு சொல்லி கேக்குது. யார் கேட்டா என்ன? ஊழல் தானே. யார் கேட்டா என்ன? ஊழல்ங்கிறது அம்பலம் தானே. இல்லைன்னு சொல்லி நிரூபிக்க வேண்டியதானே. ஏன் அமைதி காக்குறீங்க? நிரூபிக்க முடியாது. ஏன்னா இது வங்கி கணக்கில் எப்பவுமே பாருங்க, அமலாக்கத்துறையிலேருந்து கொண்டு வரப்பட வழக்குகள்ல யாருமே தப்பித்து போவதற்கான முகாந்திரமே கிடையாது. ஏன்னா டைரக்டா பேங்க் டிரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட், பேங்க் ஸ்டேட்மெண்ட் தான் ரிலே பண்ணுவாங்க வங்கியோட புத்தகத்தை. அப்ப இவங்க எப்படி தப்பிப்பாங்க? இல்ல அப்ப நீங்க சொன்ன மாதிரி அமலாக்கத்துறை நிச்சயமாக KN தேர்தலுக்கு முன்கூட்டியே நடவடிக்கை என்பது உறுதியா பாயுமா மேம் அவர் மேல? அதாவது அமலாக்கத்துறை நான் இப்ப குறிப்பிட்ட மாதிரி அமலாக்கத்துறை தன்னுடைய நடவடிக்கை எப்படி ஆரம்பிக்கணும்? பிரிடிகேட் அஃபென்ஸ்மாங்க. அதாவது முதல்ல இவர் ஊழல் புரிந்திருக்கிறார் அப்படிங்கறத அந்த லஞ்ச ஒழிப்பு துறையானது ஒரு முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யணும். பதிவு செய்து அந்த காப்பி ஈடிக்கு போகும் அமலாக்கத்துறை. அதுக்கப்புறம் அமலாக்கத்துறை உள்ள வரும். அப்படிதான் டிரான்ஸ். இப்ப அமலாக்கத்துறையே முதல்ல கண்டுபிடிச்சிட்டு நீங்க ஒரு பிரிடிகேட் அஃபென்ஸ், அதாவது லஞ்ச ஊழல உங்களுக்கு முகாந்திரம் இருக்கு, எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லுது. ஆனா அமைதி காக்குறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப இந்த பேங்க் டிரான்சாக்ஷன்லாம் அமலாக்கத்துறை பொய் சொல்லுதா அப்படின்னு சொல்லுதா தமிழக அரசு? இது ஒரு கேலி கூத்தா இல்ல? அந்த அளவுக்கு, அதாவது யாரோ கடிதம் கொடுத்தான்னு சொல்லி செல்வி ஜெயலலிதா மீது அந்த வழக்கை பாய்ச்சி அவங்க வாழ்நாள் முழுதும் அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்த இந்த திமுக அரசு பண்டிலா கொண்டு போய் கவர்னர் ஆளுநர் மாளிகையில பொய் குற்றச்சாட்டோ அதெல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க. இப்ப அது குறித்து அவங்க பேர்ல வழக்கே போடல. அப்ப அது பொய் குற்றச்சாட்டு தானே. இப்ப உண்மையான குற்றச்சாட்டுக்கு நீங்க எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறீங்க. அப்ப நீங்க கொடுத்ததுல பொய் குற்றச்சாட்டா? ஏன் அமைதி காக்குறீங்க? பதில் சொல்ல முடியுமா? அதனால இப்ப இருக்கிற நிலைமை என்னன்னாக்க, அவங்க எடுக்க மாட்டாங்க. எடுத்தானாக்க என்ன ஆகும்னாக்க, இதனுடைய செயின் எங்க போய் நிற்கும்? முன்ன டாஸ்மாக்ல அப்படிதான் பண்ணாங்க. உடனே ஓடினாங்க. நாங்க பண்ணல. உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு அன்னைக்கு இறுதி நாட்கள் பணி நாட்கள் போடுது, கோடை விடுமுறைக்கு முன்னாடி ஒரு 12 மணிக்கு எழுந்துக்கிறச்சு ஒரு தடையாணை வச்சுட்டாங்க. தடையாணையில 17ஆம் தேதி அந்த வழக்கு பட்டியலிடப்படும், கோடை விடுமுறைக்கு முடிஞ்சு முதல் நாள் வேலை செய்யும் நாட்கள்லன்னு. ஆனா இன்னைக்கு அது லிஸ்ட்ல வரல.
மற்றதுக்கெல்லாம் போனாங்க. இதுக்கு வந்து உடனே அது கொண்டு வந்து ஸ்டே எக்ஸ்டெண்ட் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்டே கிடையாது. அதனால நினைச்சா இன்னைக்கு அமலாக்கத்துறை இந்த டாஸ்மாக் அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்கும். இப்படியாக டாஸ்மாக் நிரந்தரம். அது வந்து ஊழல்ங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்திலே. அதனால அந்த ஸ்டேங்கிறது இன்னைக்கு கிடையாது. 17ஆம் தேதிக்கு தான் ஸ்டே. அப்போ ஜூலை 17 முடிஞ்சதுக்கப்புறம் இடைக்கால தடை இல்லாத பொழுது எந்த நேரத்தில் வேணா டாஸ்மாக் கதவை தட்டுவார்கள் அமலாக்கத்துறை. அது ஒன்று. 2, இன்னைக்கு டிஜிபியில் இது சொல்றாங்க. இன்னைக்கு வந்து மணல் கொள்ளை வழக்கில் இன்னைக்கு வந்து துரிதப்படுத்துறாங்க. ஸோ இப்போ கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 10 அமைச்சர் ஆல்ரெடி பெண்டிங் கேசஸ் இருக்கிற அமைச்சர்கள் வேற புதுசாக சிக்கிற கீதா ஜீவன், தமிழகத்தின் அரசு, பொன்முடி, அதுக்கப்புறம் லிஸ்ட் எல்லாம் நமக்கு பேரே பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல செந்தில் பாலாஜி எல்லாமே முக்கால்வாசி ஒரு 90% ஆனதுல ஆல் ஆர் ஃபேஸிங் கேசஸ். எல்லாருக்குமே வழக்குகள் இருக்கு. அப்படின்னாக்க என்ன விதமான இவங்க வந்து நீதி பரிபாலனமாகட்டும், இதை தாண்டி இவங்க நீதி அரசர்களை வந்து குற்றச்செயல் வழக்கு போறாங்க. இவங்களுக்கு ஒரு அரெஸ்ட் வரும்போதோ ஒரு கைது வரும்போது நீதிமன்றத்தை தாண்டி முன்ஜாமீன் பெறுகிற இந்த திமுக அரசு அமைச்சர்கள் இன்னைக்கு இந்த திமுகவை சேர்ந்தவங்க நீதி பரிபாலனை செய்யற ஒரு நீதி அரசரை பத்தி குற்றம் சொல்றாங்க. அவர் பேர் சொல்ற குற்றம் வந்து நிற்க போறதில்ல. அதுக்கு கனிமொழி அக்கா வந்து கையெழுத்து வாங்குறாங்க. இதே கனிமொழி அக்காவுக்கு ஒரு கேள்வி. நீங்க என்ன சொன்னீங்க? அதிமுக ஆட்சியில பாலியல் தொந்தரவு, பொள்ளாச்சி விவகாரம் சொன்னீங்க. எங்க வந்தீங்க? அடுத்து அதே மாதிரி தூத்துக்குடி விஷயத்துக்கு எங்க வந்தீங்க? இங்கே வந்து நீதிமன்றத்தை வந்தேன். நீதிமன்றம் வந்தாலும் ஆணை வாங்கிட்டு போனீங்க. அந்த பாலியல் தொந்தரவு இருக்கவங்க கைதுக்கு வந்து குற்ற தண்டனை வாங்கி கொடுத்து உள்ள அமைச்சிங்க இல்லையா? அப்ப அந்த நீதிமன்றம் தேவைப்பட்டது. அதே மாதிரி இதே நீதிமன்றம் உங்களுடைய பொய்க்கூற்றான மேதகு ஆளுநர், மேதகு குடியரசுத் தலைவர்களுக்கு ஒரு கால அளவு நிர்ணயிக்கணும், ஒரு தீர்மானங்களை நிறைவேற்றுறதுக்கு அதுக்கு ஒப்புதல் கொடுக்கறதுக்குன்னு அந்த நீதிமன்றத்தில் அந்த மாதிரி செய்யவே முடியாதுன்னு இறையாண்மையில இருக்கு. ஏன்னா மேதகு ஆளுநர்கள் வந்து நீதிமன்றத்துடைய பார்வைக்கு கட்டுப்பாடு கிடையாதுன்னு இதுல இருக்கு இறையாண்மையில. அப்படிப்பட்ட இருக்கும்போது அதை மறைத்து தவறாக வழக்க உங்களுக்கு சாதகமாக சொன்ன உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் ஒருபுறம் இருக்க அந்த ஆணையை ரத்து செய்தது உச்ச நீதிமன்றத்தில் இறையாண்மை இருக்கிற இந்த அமர்வு. அப்ப அந்த 2 நீதியரசர்கள் மேல நம்ம மக்கள் என்ன சொல்லுவாங்க? அப்ப யாருக்கு செயல்பட்டாங்க? அது அப்ப அதிகாரம் இல்லாத நிகழ்ச்சி அதிகாரம் இருக்கிறதா செஞ்சது நியாயமா? இந்த திமுகக்கு நம்ம இப்ப கேட்கும் போது சொல்லுவாங்களா? எனவே இன்னைக்கு அவங்க எஃப்ஐஆர் போடலைனாக்க அடுத்த வழக்கு திருப்பியும் பதிவு செய்வாங்க. பதிவு செய்யும் போது 2வது முறை வந்து உயர்நீதிமன்றத்தை அணுகும் போது நிச்சயமாக உயர்நீதிமன்றம் ஏற்கனவே ஒரு வழக்கு வந்திருக்கு, இப்ப நம்பர் ஜாஸ்தி ஆகுது, அப்படின்னா இதுல சமாதானம் இருக்கு, ஏன் நீங்க மறுக்கிறீங்கன்னு சொல்லி டிஜிபியை கேள்வி கேட்கும். அப்ப இவங்க எப்படி அதுல இருந்து வெளிவர போறாங்கிறதா இங்க கொஸ்டின். ஏன்னாக்க காவல்துறையை வைத்துக் கொண்டிருப்பது ஃபுல்லாவே வந்து முதலமைச்சர் தான். அப்ப காவல்துறையினுடைய செயல்பாடுகள் மிகவும் அவலமாக இருப்பதால் தான் பாலியல் தொந்தரவு, அதுக்கப்புறமா அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் அப்படி நிற்குது. ஒரு சின்ன தண்டனை அதிகரிக்கணும்னு சொல்லி எதிர் வழக்கு போடவே இல்லை திமுக அரசு. அதே மாதிரி ஓஎம்ஆர்ல ஒரு பெண்களைய வந்து திமுகவுடைய கொடியை கட்டிக்கிட்டு கார்ல வந்து பாலியல் தொந்தரவு செஞ்சா பெரிய அபலமாச்சு. அந்த வழக்கு என்னாச்சு? எஃப்ஐஆர் போட்டாங்களா? அந்த வழக்கை நடத்தினாங்களா? அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்களா? இதுக்கெல்லாம் கேள்விகள் இருக்குல்ல. சிறுமி, அதாவது ஒரு சிறுமி வந்து பல்லாவரத்துல 5 வயது குழந்தையை பாலியல் தொந்தரவு போட்டு எரிச்சாங்க. அவர் இன்னைக்கு வெளியில வராரு. அதை சீராய்வு மனு செய்வதற்கு தமிழக அரசு மறுக்குது. இதுதான் இவங்க பெண்கள் மேல இருக்கிற அக்கறையா? இப்படியாக அதாவது கொள்ளையடிச்சாலும் நாங்க எஃப்ஐஆர் போட மாட்டோம், பாலியல் தொந்தரவு வந்தாலும் செய்ய மாட்டோம், எங்களுடைய காவல்துறை இப்படிதான் செயல்படும் என்று மக்களுக்கு சொல்றாங்களா காவல்துறையை கைதில் வைத்திருக்கும் அமைச்சர்? இப்ப இதுதான் இப்ப காவல்துறையை வச்சுட்டு இவங்க போடலைனாக்க நீதிமன்றம் சொல்றதே கேட்கறதில்ல. நீதிமன்றம் சொன்னானாக்க காவல்துறை டிஜிபி, இதே டிஜிபி இன்னைக்கு வந்து திருப்பரங்குன்ற வழக்குல நீதியரசர் மாண்புமிகு நீதியரசர் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் காணொலி காட்சியில எனக்கு வந்து அவங்களுக்கு சொன்ன உதவியை நீங்க செய்து கொடுக்கல, அதுக்கு பதில் அளிங்கன்னு சொல்லி அவதூறு அவங்க வந்து அப்பியர் ஆகல. அப்ப காவல்துறையை கையில வச்சுக்கொண்டு காவல்துறை யாருடைய பேச்சை கேட்கறாங்க? அமைச்சருடைய பேச்சையா? நீதிமன்றத்தை அவமதிப்பதா? இதே மாதிரிதான் இப்ப என்ன சொல்றீங்க? இப்ப நீதிமன்றம் சொல்லுது, கொண்டு போய் போறாங்க, KN வழக்குல வந்து எஃப்ஐஆர் போடணுங்கிறேன், அதுக்கும் அதை வேலை செய்யறதுக்கு மறுக்கிறீங்க. அப்ப நீதிமன்றங்கிறது உச்சக்கட்ட இறையாண்மையில கொடுத்திருக்க உச்சக்கட்ட பிரிவு, அது தனிப்பிரிவு, தனி அதிகாரம் கொண்டது. அப்படி இருக்கிறச்ச அவ்வளவு பவரா இருக்கிற நீதிமன்றத்தை இவங்க அவமதிக்கிறாங்கனாக்க இதனுடைய விளைவு என்ன?
காலம் தோறும் பார்ப்போம். இதுக்கும் அடுத்த ரவுண்டுக்கு போவாங்க. எக்கச்சக்கமாக இடியாப்ப சிக்கல நேரு இருக்காரு. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா அமைதி. முன்னெல்லாம் பிரியா மேயர் பிரியாவோட பக்கத்துல நிற்பாரு ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லையும். இப்போல்லாம் சமீப காலம் மறைவில் இருக்காரு. அதே தெரியணும். ஹைட் அண்ட் சீக் பண்ணுறச்சே இவங்க பேரில் குற்றம் இருக்கிறது தெரியும். காலம் விடாது. இன்னும் குறுகிய காலம். இப்போ வந்து 20ஆம் தேதி வாக்கில் கிறிஸ்மஸ் லீவுக்கு அதுக்கு முன்னாடியே நீங்கள் எதிர்பார்க்குற மக்கள், நீங்கள் இல்லை, மக்கள் எதிர்பார்க்குற விளைவுகள் நடப்பதற்கான முகாந்திரங்கள் ஜாஸ்திங்கிறது எங்களுடைய எண்ணம். நிச்சயமா தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.